அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2025 ஜனவரி மாத பலன்கள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, இந்த ஒரு மாசம் என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம்? தனுசு அப்படின்னு சொல்லும் போதே காலபுருஷனுக்கு 9வது வீடு. நிறைய கஷ்டங்களை வாழ்க்கையில கடந்து வெற்றி பெறக்கூடிய ராசி குருவோட ராசி. இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒன்று கேது நட்சத்திரம், ஒன்று சுக்கிரனோட நட்சத்திரம், இன்னொன்று சூரியனோட நட்சத்திரம். தனுசுன்னு சொல்லும் போதே காலபுருஷனுக்கு 9. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசு ஃபுல்லா நன்மை நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசி, அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்காத ராசி, அடுத்தவனுக்காக தன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு இதாலும் போனாலும் பரவாயில்ல, நம்மளை நம்பி இருக்கவங்க எப்பொழுதுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி. எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தொடர்ந்து கடினமா முயற்சி பண்ணி போராடி ஜெயிச்சிருவாங்க. ஒரு ஏழைக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, எதுவுமே இல்லாத ஒரு நபருக்கு நீங்க கல்யாணம் பண்ணிருந்தீங்கனாலும் தனுசு ராசி மற்றும் தனுசு பெண்கள், அந்த பெண்கள் அந்த ஆண்களை நிச்சயமாக ஒரு உயரத்துக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அது எவ்வளவுதான் இருந்தாலும், அது படிக்காத பொண்ணா இருந்தாலும் தனக்கு என்னன்னு தெரியும், தன்னுடைய வேலைன்னு என்ன, எதிர் மூலியமாக சம்பாதிச்சு வாழ்க்கையில மேல கொண்டு வந்துடலாம் அப்படிங்கறதுல ரொம்ப அயராது யோசிக்கக்கூடிய பெண்கள் தனுசு ராசி பெண்கள் மற்றும் ஆண்கள். அதுவும் ஆண்களை சொல்லட்டும், அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தேன், எனக்கு யோசிச்ச காலம் வரையும் என்னுடைய அம்மா என்ன பண்றாங்க, அப்பா என்ன பண்றாங்க, அவங்களுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ண காலங்கள் தான் அதிகம். தனுசு எல்லாருக்குமே தெரியும், எப்பொழுதுமே பணத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காது, உறவுக்கு மட்டும்தான் அதிக முக்கியத்துவம். அந்த உறவு எப்ப காயப்படுத்துறாங்களோ அப்பதான் பணத்தை நோக்கி ஓடுவாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போனதுனால இன்னைக்குதான் வாழ்க்கையில பணம் முக்கியம், பணத்தை நம்பிதான் எல்லாருமே இருக்காங்க, நீங்க பணம் இருந்தாதான் உங்கள்கிட்ட நல்லா பேசுவான், பணம் இல்லைன்னா நல்லா பேச மாட்டான் அப்படிங்கிற வாழ்க்கை பாடத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இந்த 2 வருட காலமாகவும் கடன் தொடர்ந்து கடனை ஓடிட்டே இருக்கு. ஒரு நிம்மதியான வாழ்க்கை தனுசு இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. முயற்சி ஸ்தானத்துல சனீஸ்வர பகவான். இதுக்கு மேல வாழ்க்கையில கஷ்டங்கள் எதுவும் இல்லாத யாருக்காக வாழ்ந்தீங்களோ அவன் நீங்களாம் எனக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையில உங்களை காயப்படுத்திட்டு போயிருப்பாங்க. இத்தனை வருஷம் போயிருச்சே அப்படிங்கிற எண்ணங்கள், மனசுல கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தனுசை பொறுத்தவரை அப்படி வீழ்த்திட முடியாது. யாருமே தொட முடியாத உயரத்துலதான் இன்னைக்கு குரு பகவான் வச்சிருக்காரு. மத்தவங்க எவ்வளவுதான் வசதியா இருந்தாலும் உங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்கன்னா அங்க தனுசு ராசி கண்டிப்பா இருக்கும். அப்படி டக்குன்னு பேசிட முடியுது, டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. தெளிவான தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு 2025 எதை நோக்கி போக போகுது, ஜனவரி மாதம் கிரக சேர்க்கைகள் கிரக அடைவுகள்லாம் எப்படி இருக்கு, ஏற்கனவே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து இன்னைக்கு கொஞ்சம் வளர்ச்சி கம்மியா இருந்தாலுமே வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறாங்க. கூட பிறந்தவங்களே பொறாமப்படுறது. எவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன அவன் வாழ்க்கையை நம்ம வாழ்றான், நம்ம வாழ்க்கையை நம்ம வாழாம போயிட்டோம் அப்படிங்கிற மன வருத்தங்கள் எண்ணங்கள் தான் ஓடிட்டு இருக்கு. நல்லா இருந்த காசுல, சம்பாரிச்ச காசுல இன்னைக்கு எனக்குன்னு என் பசங்களுக்குன்னு எடுத்து வச்சிருந்தா நாங்க நல்லா இருந்திருப்போம், சுத்தி இருக்கவங்க அத்தனை பேரும் சாப்பிட்டே அழிச்சாங்க, எங்களை நம்பி ஒரு 10 பேர் குடும்பம் இருந்தாங்க, அவருடைய அக்கா அவரோட தங்கச்சி எல்லாரும் இருந்து சாப்பிட்டே அழிச்சாங்க, இன்னைக்கு எங்களுக்குன்னு ஒண்ணு வேணுங்கும் போது எங்க கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற மன வருத்தங்கள், மன வலி, வேதனைகள் தான் உங்ககிட்ட இருக்குது. இது எல்லாமே நீங்க சொல்றதெல்லாம் நடந்தா கூட, இத்தனை நாள் சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. இனி நடக்கக்கூடிய பலன்கள்ல 1% நடந்தா கூட பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப மனசு சந்தோஷப்படுவோம் அப்படின்னு மனசு வேதனையோட தான் இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நிச்சயமா குரு பகவான் உங்களை கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். எந்தெந்த ராசிக்கும் நம்ம சொல்லலாம், குரு ராசியை பார்த்தாலும் சரி, குரு லக்னத்தை பார்த்தாலும் சரி, ஒரு யோகாதிபதி எவ்வளவு பலன் இருந்தாலும் தலைக்கு தலைப்பா ஓட போச்சுன்னு நம்ம பெருமைப்பட்டிருக்கலாம். அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய குரு பகவான், மற்ற ராசிக்கு கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியை கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். குருவோட பிறந்த நாளையே காலபுருஷனுக்கே 9வது வீடு. அப்ப பாக்கியஸ்தானம், அப்ப பாக்கியாதிபதிகள் பாக்கியசாலிகள் மட்டும்தான் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்துல பிறந்திருப்பாங்க. என்ன அவங்களுடைய சூழ்நிலை, கஷ்ட காலங்கள், வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டே அப்படியே படிப்படியா முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்காரு. ஏன்னா கிரக அடைவுகள் கிரக சேர்க்கைகள்லாம் உங்களுக்கு அப்படியே ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இனி வரக்கூடிய காலங்கள் 2025 ஜனவரியின் பிறப்பின் போது எப்படி இருக்க போகுது, ராசியிலே சூரியன் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த ராசிக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ராசியிலே, ராசிக்கு 2ல சந்திரன், ராசிக்கு 3ல சனி பகவான் மற்றும் சுக்கிரன், ராசிக்கு 4ல ராகு, ராசிக்கு 6ல குரு, ராசிக்கு 8ல செவ்வாய், ராசிக்கு 10ல கேது பகவான், ராசிக்கு 12ல புதன். 10/1/2025 தேதிக்கு மேல புதன் பகவான் ராசியில பயிற்சி அடைய போறார். அதே போல சூரியன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைய போறார். முதல் நல்ல பலன்கள், நற்பலன்கள், சனி சுக்கிரன் கிரக சேர்க்கைகள்
இது ஒரு முதல் தர யோகத்தை கொடுக்க போகுது. இத்தனை நாளா சனி தனிச்சிருந்தா 5ஆம் இடத்த பார்த்துட்டு இருந்தாரப்ப குழந்தை என்ன ஆகுமோ, அப்பா இப்படி சரியில்லை, அம்மா இப்படி சரியில்லை, நாங்கள் எல்லாம் எப்படி வளருவோம், அது அப்பா மாதிரி அந்த குழந்தை ஆயிருமா, இல்லை நல்லா வளர்ச்சி பெறுமா அப்படின்னு குழந்தைகள் சார்ந்த கவலைகள் இருந்துட்டே இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்பா பாதிப்படைஞ்சிருப்பாரு, அது குழந்தையும் பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை அதிகபட்சமா கொடுத்துருக்கோம். இனி வரக்கூடிய காலங்கள்ல சனி பகவான் சுக்கிரனோட சேர்ந்து பார்க்கறதுனால நிச்சயமா இந்த குழந்தை பிழைச்சிக்கும். ஏதோ ஒரு வழியில பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பேரிலேருந்து ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சனி தனிச்சு 5ஆம் இடத்த பார்த்துட்டு இருக்கனால குழந்தைன்னு ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள்ல குழந்தை பேருக்கு நல்லதா நடக்கக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கும். குழந்தை பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலமாக இது கண்டிப்பா இருக்கும். 3ஆம் தட யோகமாக வீண் செலவு, விரைய செலவு, தண்ட செலவுகள் ஏராளம். என்ன பேசினாலும் குடும்பத்துல சண்டைகள் வருது. இந்த 9ஆம் அதிபதி சூரியன் ராசியில் வந்தனால இத்தனை நாள் பயப்படாம பேசியிருப்பீங்க. ஒரு எதிராளிகளோட தொந்தரவுகள்லாம் ரொம்ப அதிகம். நீங்க ராசியாதிபதி யாருக்கு போயிருக்கப்ப எதிராளிகள் உங்களை சுத்திட்டே இருந்து மன வலி மன வேதனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. மனசார கூட கெடுதல் நினைக்காத உங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. யாரை நம்பி நீங்க ஓடுனீங்களோ, யாருக்காக வாழ்ந்தீங்களோ, அவங்க எவ்வளோ வயசு டிஃபரன்ஸா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய காயத்தையும் அவமானத்தையும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதனால இந்த ஏறக்குறைய இந்த 2-3 மாத காலமாகவே உங்களுக்கு அவ்வளோக்கா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு இந்த சனி சுக்கிரன் கிரக சேர்க்கைகள்ல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் நல்லது நடக்க காத்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. அதே போல தொழில் ஸ்தானம், தொழில் எங்கேங்க சொல்ற பழுது இருக்குது. கௌரவத்திற்காக தொழில் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி எவ்வளோ பேருக்கு தொழில் கொடுத்துட்டு எவ்வளோ வருமானம் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சின்ன கூண்டுல வச்சு இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு என்னோட தொழில் சுருங்கிருச்சு. தொழில் சுருங்கிறதுக்கு காரணம் நிறைய இருந்தாலுமே இந்த 1.5 வருட காலங்கள் மட்டும்தான் பெருசளவுக்கு பாதிச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால. இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே உங்களை எதிர்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நல்லா இவன் முடியணும், இவன் க்ளோஸ் பண்ணணும், இவனை ஜீரோ ஆக்கணும் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க உங்களை கங்கணம் கட்டிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இனி காலங்களில் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி நல்லா பலமாய் போய் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்க போறாரு. அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நன்மைகள் இனி அதிகமாக கிடைக்கும். தொழில் சார்ந்த ஏற்றங்களும் புதிய தொழில் தொடங்குறதுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கும் நீங்களா நடக்கிறதுக்கும், இதுக்கு முன்னாடி நீங்களா இருந்தீங்களான்னா இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏதோ ஏனோ தானோன்னு போயிட்டு இருக்கு. நீங்களும் அனுதினமும் நாட்களை ஓட்டிட்டு இருக்கீங்க, ஒரு வளர்ச்சியே இல்லாம. இனி வரக்கூடிய காலங்கள்ல இது எல்லாத்துலேருந்தும் நல்ல மாறுபட்டு வாழ்க்கை பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு நிச்சயமாக தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம் போராடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போராடுவீங்க. என்ன வாய் கொடுத்து மாட்டிக்க கூடாது, கோவத்தில் எதுவும் பேசிடக்கூடாது. அடுத்து சூரியனுடைய நகர்வு 2ஆம் இடத்துலயே இருக்கு. எப்படா நீங்க பேசுவீங்க, வாயை பிடிச்சி பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய கூட்டங்கள் ஏறலாம். அவங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா திரும்பியும் நீங்க பொருளாதாரம் சார்ந்த இழப்பீடுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை கொடுக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக பேசுறதும் அல்லது கவனமாக இருக்கிறதும், வரவு செலவில் அடுத்தவனுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஜாமீன் போடாமல் இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கும். நிச்சயமா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் வரும். அதே போல இடம் வீடு சம்பந்தப்பட்ட மன யோகங்களுக்குமே இது ஒரு நல்ல காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம், இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். இப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100%, கோச்சாரம் அப்படிங்கிறது 40% 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.